வணக்கம். ஸ்ரீராம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சந்தோஷமா, சகலவிதமான சௌபாகியங்களோட, செல்வ செழிப்போட, உங்க குடும்ப சந்ததிகளோட நிம்மதியா வாழணும். எல்லாருமே எல்லா வகையிலும் உதவி செய்ய முடியாட்டியும் கூட, ஏதோ ஒரு வகையில சிறு உதவியாவது நம்ம தினமும் செஞ்சுட்ருப்போம் இல்லையா? எத்தனை பேருன்னு நம்ம சொல்லலாம். உறுதியா சொல்லலாம். எல்லாருமே பண்ணிட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு பணி, உதவி அப்படிங்கிற ஒரு சேவையா செஞ்சுட்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த பாக்கியம் எல்லாமே யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? சாக்ஷாத் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணமா, குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னு நினைச்சு கோவில் கோவிலா போய் படியேறி போவாங்க. கர்ப்பரக்ஷாம்பிகை தாய் கோயில்ல போய் விரதம் இருந்து நெய் அபிஷேகம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இப்படி பல கோவில்களுக்கு சென்று பரிகாரம் செய்து பூஜை செய்து பலன் பெற்றவர்கள் ஏராளமாக தாராளமாக இருப்பார்கள். எல்லாருமே குழந்தை செல்வம் வேணும்னு என்ன கேட்பாங்க? நல்ல பூரண ஆயுள் ஆரோக்கியத்தோட அஷ்டைஸ்வரியத்தோட இருக்கக்கூடிய குழந்தை வேணுமா? அப்படிதானே எல்லாருமே கேட்போம். அப்படி கேட்டா அந்த குழந்தை ஆன்மீக குழந்தையா பிறக்கும், சக்தி உள்ள குழந்தையா பிறக்கும், தெய்வ அனுகிரகம் பெற்ற குழந்தையாக பிறக்கும். இது எத்தனையோ பேர் வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. நம்முடைய பீடத்துக்கு வந்து நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நம்முடைய ஆசிரமத்தோட சார்பில் குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் குழந்தைகளை படிக்க வச்சிட்ருக்கோம். அதாவது நம்ம ஆசிரமத்தில் குழந்தைங்க கிடையாது. தேடி போய் உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் எந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்களோ அந்த குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது மாதிரி நாங்கள் யாசகம் எடுத்து அந்த உதவியை செஞ்சிட்ருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஆசிரமத்தோட நோட்டீஸ். ஸ்ரீ ராஜகாளி அம்மன் சக்தி பீடம், ஸ்ரீ குபேரலிங்கம்னு சொல்லி. குருபீடம் திருவண்ணாமலையில் வாயுலிங்கத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீ சத்ய சேதனா ஆசிரமத்துக்கு எதிரில் நம்மளுடைய ஆசிரமம் இருக்குது. ஒவ்வொருவருமே அந்த இடத்துக்கு வந்து தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு அற்புதமான மாபெரும் சக்தியை உணருங்க. முதல்ல நீங்கள் உங்களை உணர்ந்தாதான் நாம் என்னவா ஆக முடியுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கும் இல்லையா? அந்த சக்தியானது உங்களை மேம்படுத்தும். என்னடா நாம் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம், தானங்கள் பண்ணியிருக்கோம், தர்மங்கள் பண்ணியிருக்கோம், ஆயிரக்கணக்கான பேர் இல்லை லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாவது நமக்கு பாசிட்டிவான எனர்ஜி கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? அது கூடிய விரைவில் கிடைக்க போகுது எல்லாருக்குமே. ஒரே ஒரு முறை நம்முடைய ஆசிரமத்துக்கு வந்து பாருங்கள். உங்களால் ஆன சிறு சிறு உதவிகளை நீங்கள் செஞ்சு கொடுத்தா போதும் எனக்கு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நம்பர் தான் ஜிபே நம்பரு. ஸ்ரீ ராஜகாளியம்மன் அருள்வாக்கு சித்தர்பீடம்னு இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ₹1 இந்த நம்பருக்கு எனக்கு அனுப்பிவிடுங்க. எத்தனையோ சேவைகள் பணிகளாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்க நிறைய பேர்த்துக்கு தெரியும். விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்.